Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு வந்து கவி silk thread bangle collectionல நீங்க பார்க்க போறது இந்த silk thread bangle தான். ஸோ இது வந்து நான் இந்த சாரீக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சாரியை பற்றி சொல்லிடுறேன். ஆல்ரெடி 100 days ப்ளவுஸ் டிசைனில் இந்த சாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் இந்த ப்ளவுஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இந்த சாரியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டார்க் ப்ளூவும் முந்தி வந்து உங்களுக்கு மெரூன் கலர்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து பார்டர் வந்து கோல்டு மிக்சடில் இருக்கும் ப்ளஸ் காப்பர் மிக்சடில் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 கைக்குமே நான் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்னர் பேங்கிளில் பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்க அதில் அந்த மெரூன் கலர் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே இந்த ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே இந்த ப்ளூ கலர் வந்து த்ரெட்டு வந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து நான் ரேப் பண்ணியிருக்கிறேன். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு 2 பக்கமும் பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அது வந்து 3 டிசைன் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஜிமிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னாக்க அந்த சாரீ கலரில் அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பால் செயின் கொடுத்துட்டு இங்கே மேலே இந்த ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்டோன்ஸை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடியில் வந்து லோரியால்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த சாரீக்காக நான் பண்ணியிருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிள். 2 கைக்குமே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பேங்கிள் லவ்வர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவும் சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து சாரீக்கு மேட்சாக பண்ணி போடுறதுல எனக்கு இன்னும் ரொம்ப விருப்பமும் கூட. ஸோ என்னுடைய டேலண்ட், என்னுடைய கலர் நான் யூஸ் பண்ணி அந்த சாரீ கலரை சாரீ மேட்சிங்காக கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் இது வந்து நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ என்னுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா இதோட ஆடம்பரத்துக்காக நான் பண்ணுறதில்ல. என்ன அப்படின்னாக்கா என்னுடைய டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒரு இந்த சாரீ போட்டு போகிறேன் அப்படின்னாக்கா இதுக்கான இது வந்து யாரும் இப்படி மேட்ச் பண்ணி வரமாட்டாங்க. ஸோ நான் இருக்கும்போது அந்த இடத்துல நான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னாக்கா என்னுடைய டேலண்ட்னால நான் இதை பண்ணுறதுனால. ஸோ எங்கேயுமே கேட்பாங்க எப்படி நீங்கள் சாரீக்கு மேட்சாக பேங்கிள் வாங்குறீங்க அப்படின்னு. அப்போ நான் பெருமையாக சொல்லுவேன், இதை நான் வாங்கினதில்லை, நானே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் சேனலில் இன்னும் மேலும் இது போல் டிசைன்ஸ் ஐடியாவுக்கு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.